வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, பல்லாவரம் சந்தையில் வாங்கின ரோஸ் கலர், ரெட் கலர் இதுங்க. இது ரெட்டாக இருக்குது வெளிப்பக்கம், ஆனால் பூக்கும்போது ரோஸாக இருக்குங்க. நல்லா பேபி பிங்க் கலரில், பேபி பிங்கில் டார்க் பிங்க்கு அந்த கலரில் இருக்குது. இதை பாருங்கள், மொட்டு, இன்னொரு மொட்டு. இது மொட்டு நல்லா வந்திருக்குங்க. செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா வந்துட்டுருக்குங்க. அரளி செடி இல்லாமல் நல்லா வருது. இங்கே பாருங்கள், இந்த சாமந்தி இதுவும் வரும், மேரி கோல்டும்பாங்க, இதுவும் வருது நல்லா. இது பாருங்கள், இது நல்லா வந்துட்டுருக்கு. இது வந்து பச்சை முல்லைம்பாங்க, நிறைய பூ பூத்துதுங்க. இந்த திருப்பி மொட்டு வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பாருங்கள், இது நல்லா வந்துட்டுருக்கு சாமந்தி. இதுவும் நல்லா வருதுங்க. ரோஸ் ஒண்டி தான் கொஞ்சம் வர கஷ்டப்படுது, வந்துடும் நினைக்கிறேன். துளிர் வந்தவொடனே காமிச்சிருங்க. இங்கே பாருங்கள், மின்ட்டு பிளான்ட் நல்லா வருது, மின்ட்டு துளசி. இது மேரி கோல்டுங்க. இந்த இது தான் கொஞ்சம் காயுது, வருமா என்னன்னு தெரில. மருளா இது டக்குன்னு பேர் வருது. மறிக்கொழுந்துங்க. இது மறிக்கொழுந்து வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பச்சை இருக்குது, பார்ப்போம். வேரோடு தான் கொடுத்தாங்க, மண் இருக்காதுங்க, இதெல்லாம் வேரோடு தான் கொடுப்பாங்க. இது நல்லா வருது பாருங்கள், எல்லாம் நல்லா வருது. இது ஒன்றியும் தான் மண்ணோடு கொடுத்தாங்க, கவரில் போட்டு கொடுத்தது. இது 30 ரூபாங்க செடி. மின்ட்டு துளசி. மற்றதெல்லாம் வெறும் வேர் தான் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. ரோஸ் கலர் டிசம்பருங்க, ரோஸ் கலர் டிசம்பர். இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. ஆன் கொடுத்தாங்க அத்தி. இது வந்து துளிர் இருக்குது, பார்ப்போம் வரும்னு நினைக்கிறேன். அந்த இலையெல்லாம் காஞ்சி கொட்டிடுச்சு. ஒரு 3 இலை தான் இருந்தது, 3 இலையும் கொட்டிடுச்சு. துளிர் இருக்குது, வரும்னு நினைக்கிறேங்க. நல்லா க்ரோத் வந்தோடனே காமிக்கிறேன். இதெல்லாம் சாமந்திங்க, மஞ்சள் சாமந்தி, வெள்ளை சாமந்தியும் கலந்துருக்குன்னாங்க, கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா க்ரோத் வந்துட்டுருக்கு. இதுதாங்க தக்காளி. இதை ஃபுல்லாக நத்தை பிடிச்சி சாப்பிட்டு வச்சுருக்குங்க. நிறைய வந்து இதான் மிச்சம் இருக்குது தக்காளி. அந்த நாற்று வச்சேன்னு சொன்னேன் பாருங்கள், நாற்று வாங்கி வச்சோங்க அது. இது வந்து சிகப்பு கனகாம்பரங்க. ஏற்கனவே இருந்து இது காஞ்சி போச்சு. இது அந்த சந்தையில் வாங்கினது தான். இது வந்து நல்லா வந்துட்டுருக்குங்க, க்ரோத்து நல்லா வருது. இது நல்லா வந்துட்டுருக்கு. இது ஃபுல்லாகவே தக்காளி செடிங்க. ஒன்று தான் பழிச்சிருக்கு, நிறைய வச்சுருந்தேன், எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்ருக்குங்க. நத்தை பூச்சி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கு. இது வந்து மிளகா செடிங்க, மிளகா. இதெல்லாம் மிளகா தான். இதுவும் அந்த சந்தையில் தான் அங்கே வாங்கிட்டு வந்தது. நல்லா பொழைச்சிருக்கு, க்ரோத் வருது. அதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இது ஃபுல்லாமே கத்திரிக்காய்ங்க. இதை கொஞ்சம் கவனிக்கல, நல்லா வந்துட்டுருக்குங்க. அதனால் இது எதுவும் சாப்பிடல, கத்திரிக்காய் செடி சாப்பிடல, அப்படியே இருக்குது. இதுவும் நல்லா க்ரோத் வருது. இது வந்து 7 days ரோஸுங்க. நம்ம திப்பிலி செடியோடு வச்சோம் பாருங்கள், அந்த இதுங்க. இது பாருங்கள், க்ரோத் வந்து நல்லா மொட்டு வந்துருச்சு. திப்பிலி செடி இதுலேருந்து எடுத்தோடனே நிறையா, அப்போல்லாம் குட்டி குட்டி க்ரோத்தாக இருந்தது, இப்போ நல்லா வந்திருக்கு பாருங்கள், நிறைய க்ரோத் வந்திருக்கு. இந்தமாரி புது தளிர்லாம் வரணுங்க, புதுசாக தளிர் வரணும். எல்லாம் நல்லா வருது பாருங்கள். இப்போ இதேமாரி இடத்துலலாம் கொஞ்சம் கருகுனா மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, கருகுனா மாதிரி இருக்கும். அது இலையெல்லாம் கொட்டினோடனே ஓரம் கருகும். அந்தமாரி கருப்பாக இருக்கிற இடத்த கட் பண்ணிடணுங்க. இந்த இதில் வரைக்கும் தெரியுதுங்களா? இந்த இதில் கருப்பாக இருக்குது பாருங்கள் குச்சி. இந்த இடம் வரையும் நம்ம கட் பண்ணிடணும். இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆலோவேரா போட்டுடணும். இந்த பச்சையாக இருக்கிற இடம் வரையும் கருப்பு முடிஞ்சிட்டு இந்த பச்சை ஆரம்பத்தில் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ஆலோவேரா வச்சிடணுங்க. இதுமாரி ஆலோவேரா வச்சிட்டோன்னா அது மேற்கொண்டு கருகாமல் இருக்கும். செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிச்சிடுங்க. இந்தமாரி வச்சிட்டோன்னா செடி நல்லா புதிய தளிர் இன்னும் வரும், நல்லா பொழைச்சிக்குங்க, காயாது. இதே நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா க்ரோத்து நிறைய இடத்துல வருது. எங்கே ஒன்று குட்டியாக வருது பாருங்கள், அதுமாரி நிறைய வர. இதே நல்லா வந்திருக்கு பாருங்கள், அதுமாரி நிறைய வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு கருப்பெல்லாம் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆலோவேரா வச்சிடணுங்க. இந்தமாரி வச்சு